ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸில் 9வது எபிசோட் பாண்ட் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இது பாண்ட் அல்லது டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பாண்ட் மார்க்கெட் அப்படின்றது என்ன பர்பஸஸ்க்காக ரன் ஆகுது, எந்தெந்த மாதிரியான பாண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது, இந்த ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் யார் யார், இதுக்கான ட்ரேடிங் மெக்கானிசம் எப்படி ரன் ஆகுது அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பாண்ட் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியன் பாண்ட் மார்க்கெட் அப்படின்னா என்னங்க? ஆக்சுவலாக பாண்ட் அப்படின்றது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அரசாங்கம் அப்படின்றவங்க தனிப்பட்ட விதத்தில் அவங்க தொழிலுக்கு, அதாவது ஒரு நிறுவனம் அப்படின்னா ஒரு தொழில் முதலீட்டுக்காக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்போதைக்கு தேவைப்படும் போது பணம் கலெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த பாண்ட் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லைங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு கம்பெனி புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷேர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஐபிஓ மூலயமா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. எகெயின் அவங்களுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா எகெயின் செகண்ட் ஐபிஓ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாண்டு மூலயமா அவங்க தொழிலுக்கு தேவையான பணத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ரூபா நோட்டு மாதிரி பாண்டு வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்கான ஒரு மதிப்பு வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கும், நார்மல் ஸ்டாக் மாதிரியே. ஸோ அது வந்து எகெயின் ஃப்யூச்சரில் அந்த மெச்சூரிட்டி டேட் அப்படின்ற விஷயம் வரும்போது என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இது 2 வகையாக பிரிக்கலாம். கடன் வாங்கிறதுக்காகவும் பிரிக்கலாம், அல்லது அதை வந்து ஒரு சேவிங்ஸ், அது வந்து ஒரு சொத்து மாதிரி, ஜஸ்ட்டு பேப்பர் தான், பட் அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு அதை ஒரு அசட் மாதிரியும் ட்ரேட் பண்ணுறதுக்காக 2 வகையில் வந்து நடந்துகிட்ருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தனிப்பட்ட கார்ப்பரேஷனோ அல்லது கவர்மெண்ட்டோ அல்லது வேறு யாராச்சும், இப்போ வேறு கண்ட்ரியில் இருக்கிற நிறுவனங்கள் கூட நம்ம கண்ட்ரியில் வந்து அவங்களுடைய பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணி நார்மல் ஒரு கம்பெனியோட ஷேர் ஃபஸ்ட்டு ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுடைய பாண்ட் மூலிமா இந்த மாதிரி தொழில் பண்ண போகிறோம், இந்த தொழிலில் நீங்களும் முதலீடு பண்ணுற மாதிரி, ஸோ எங்கள் பாண்டை நீங்கள் அதுக்கு செக்யூரிட்டியாக வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லி அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் வச்சுருப்பாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமோ அல்லது அதில் இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற விஷயமோ நமக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கம்பெனி ஷேரை கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனியோ அல்லது கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சடித்து நமக்கு சேல் பண்ணி அது மூலியமாக அவங்க வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்றது இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட். பட் ஒரு மணி கலெக்ஷன், அதாவது மெயின் அதோட பர்பஸ் என்னென்னா கேபிட்டல் ரைசிங் தான். ஸோ இதுதான் பாண்ட் மார்க்கெட்டை பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பாண்ட் மார்க்கெட்டுக்கான பர்பஸ் அப்படின்றது முதல் விஷயம் கேபிட்டல் ரைசிங். அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது முனிசிபாலிட்டிஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு கார்ப்பரேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு கார்ப்பரேஷன், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக, அது மேபி ப்ராஜெக்ட்ஸ், ஒரு சில கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ், ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் தேவைப்படும் போது ஃபண்ட் ரைசிங்காக இந்த பாண்ட் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க அதில் எந்த பாண்டு குவாலிட்டியான பாண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த பாண்டுக்கான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு அல்லது அந்த பணத்தட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்கு இது வந்து இந்த டெப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையிலுமே ஒரு நல்ல எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இந்த ட்ரேடிங் மூலயமா க்ரியேட் ஆகக்கூடிய லிக்விடிட்டி அப்படின்றது வைடராக மற்ற ட்ரேடர் செல் பண்ணுறதுக்கு, பை பண்ணுறதுக்கான, அதாவது இந்த டெப்ட் செக்யூரிட்டிஸை பேஸ் பண்ணி ட்ரேடிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுதுங்க. இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, அதை வந்து பெஞ்ச்மார்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் பர்பஸஸ், மெயின் பர்பஸஸ் கேபிட்டல் ரைசிங். அதை இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலயமா பணத்தட்டுப்பாடுங்கிறதும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது யாருக்குன்னா அந்த கம்பெனிக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் மேபி அந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்ஸை குறைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. எகெயின் அது வந்து என்னென்னா நமக்கு ஒரு
பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த சைக்கிள் மணி இப்படி சைக்கிள் ஆகிறது என்னென்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து கடன் சம்மந்தப்பட்ட அந்த ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது எந்தெந்த மாதிரியான பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் கன்வெர்ட்டபுள் பாண்ட்ஸ். கன்வெர்ட்டபுள் பாண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனி சைடில் இருந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதோட மெச்சூரிட்டி டேட் முடியும் போது கேஷாவோ அல்லது அந்த கம்பெனியோட ஷேராவோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே கார்ப்பரேட் பாண்டில் வருங்க. அடுத்து ஒரு கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ரேட் பாண்ட்ஸ். அதாவது அந்த பாண்டுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி டேட் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு இவ்வளோ ரேட்டு தான் ப்ராஃபிட் நாங்கள் கொடுப்போம். ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாண்டை செல் பண்ணுவாங்க. ஸோ அது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மூலயமா மக்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற விஷயத்த கெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ். ஃபிக்ஸ்டு ரேட் பாண்ட் மாதிரியே தான் ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் இருக்காது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு அது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்றது ஃபிசிக்கலாக நம்ம கோல்டு வாங்க விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது முடியாத நபர்கள் சாவரின் கோல்டு பாண்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு இது வந்து கிராம் கணக்கில் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி பாண்டு வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. நார்மல் கோல்டோட ப்ரைஸ் அந்த மெச்சூரிட்டி டேட்டில் என்ன ப்ரைஸில் இருக்குதோ அதை நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டோட ஹைக்கு மூலியமாக ஒரு சில லாஸஸ் வரும் இல்லையா, பிஸ்னஸஸ் டவுன் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அதை வரக்கூடிய லாஸஸை குறைக்கிறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் அல்லது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து செக்யூர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 7.75% சேவிங்ஸ் பாண்ட். இது வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் பர் இயருக்கு 7.75% எஃப்டியில் போடுற மாதிரி இந்த பாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மணியை கவர்மெண்ட் அவங்க பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடியது 7.75% ரிட்டர்ன்ஸ். அதுக்கடுத்து பாண்டில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இது நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி தாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் பை செல் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங். இது டெப்த்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு இது. அடுத்தது ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள். ஒரு மெச்சூரிட்டி டேட் முடிகிறதுக்குள்ளே கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ மற்றபடி எதுவும் இருக்காது. இது யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது கடன் பரிவர்த்தனைகள் அதிகம் பண்ணாத நிறுவனங்கள், தனிப்பட்ட நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்காக கொடுப்பாங்க. அது மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து இருக்காது. அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தை பொறுத்து அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். அந்த கம்பெனி சப்போஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா நீங்கள் பே பண்ண மணி அப்படின்றது ஜீரோ தான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டிஸ் நம்மளுடைய முனிசிபாலிட்டிஸில் இருந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்காக மணி தேவைப்படுதுன்றப்போ ஸோ அவங்க பாண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது முனிசிபல் பாண்ட்ஸ். இதுவும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்களுடைய பொறுப்பில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ரீட்டைல் பாண்ட்ஸ் அப்படின்றது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸை அவங்க வந்து டார்கெட் பண்ணி ஒரு கம்பெனி அப்படின்றவங்க பாண்டு பிரிண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய பாண்ட். அண்டு ஜங்க் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்றது அது ஒரு 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 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 10 இயர் 20 இயர் 30 இயர் அப்படின்றதுக்கு. பட் ஜங்க் பாண்ட் அப்படின்றது தான் ஒரு கம்பெனி மேலே இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் ரேட் இருக்காது. ஒரு கிரெடிட் ரேட் இல்லாத ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு மணி தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த ஜங்க் பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. இதில் இருந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை. இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கேம் தான். ஓகேங்களா? அடுத்து எலக்டோரல் பாண்ட்ஸ். எலக்டோரல் பாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் அப்படின்றது எலக்டோரல் பாண்ட்ஸ். இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சில பாண்ட்ஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகுதுங்க.
இதில் நான் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸுக்கு மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி. அப்போதைக்கு அது என்ன வேல்யூ இருக்குதோ அந்த பாண்டுக்கு வந்து அந்த வேல்யூ கொடுப்பாங்க. அதாவது ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்றது ஒரு 10,000 மதிப்புள்ள பாண்ட் நீங்கள் ஒரு 1,000 கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அது அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து எந்த விதமான ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்காது. ஜங்க் பாண்ட் அப்படின்றது தான் ஒரு கம்பெனி புதுசாக கிரெடிட் ரேட் இல்லாத ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் ஜங்க் பாண்ட். ஸோ இது மட்டும் தான் நான் மாற்றி சொல்லிட்டேன், கரெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ரெகுலேட்டிங் பாடிஸ் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூசுவல் செபி. இவங்க தான் ட்ரேடிங்கை அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன்லேருந்து எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. ஆர்பிஐ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸை ஓவர்சீஸ் பண்ணுவாங்க, மானிட்டரி பாலிசிஸ் அதாவது ஓவர்சீஸ் பண்ணுவாங்க. அந்த டெப்த்து பற்றின அந்த கடன் பற்றின அதாவது அந்த பாண்டு அந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதை கம்ப்ளீட் அந்த டிரான்சாக்ஷன்ஸை கண்காணிக்கக்கூடியவங்க ஆர்பிஐ. அதர்வைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ், எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அந்த டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன் அந்த ட்ரேடிங்கை என்சியூர் பண்ணக்கூடியவங்க இவங்க. ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் அப்படின்றவங்க இவங்க மற்ற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு ரீட்டெயிலராக இருக்கட்டும் இவங்க பாண்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க. என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் லாக் அந்த நமக்கு நார்மல் ஷேர் ட்ரேடிங்கில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக பாண்ட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது சம்மந்தப்பட்ட கணக்குகளையும் அவங்க வந்து சேவ் பண்ணி செக்யூர் பண்ணி அதை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்க தான் இந்த ட்ரேடிங் சிஸ்டமை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள். அடுத்து ட்ரேடிங் மெக்கானிசம். ட்ரேடிங் மெக்கானிசமில் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார்ப்பரேட் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுதுன்னா நம்ம அவங்கள்ட்ட டைரெக்டாக வாங்கிக்கலாம் புரோக்கர் இல்லாமல். ஸோ இது வந்து டைரக்ட் ட்ரேடிங் மெத்தடு. இன்னொன்று எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி மூலியமாக பாண்ட் ட்ரேடிங் அப்படின்றது ஸ்க்ரீன் பேஸ்டு நம்ம நார்மல் சார்ட்டில் பார்க்குற மாதிரி லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாண்ட்ஸை என்எஸ்சி பிஎஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற புரோக்கர் மூலியமாக பண்ணக்கூடியது எலக்ட்ரானிக்கல் பிளாட்ஃபார்ம். ஓடிசி அப்படின்றது டைரெக்டாக இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் எங்கேயும் போகாமல் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு 10,000 கோடி பணம் தேவைப்படுதுன்னா அவங்க அதுக்கு தகுந்த பாண்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட டைரெக்டாக போய் வாங்கிக்கிற மாதிரி. அதான் நார்மல் கடன் கொடுத்துட்டு பேப்பர் எழுதி வாங்கிக்கிறோம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஓடிசி. எலக்ட்ரானிக்கல் பிளாட்ஃபார்ம் நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணக்கூடியது. செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸாக ட்ரேட் +1 ட்ரேட் +2 இந்த 2 பிஸ்னஸ் டேஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான செட்டில்மெண்ட் அப்படின்றது நார்மலாக நடந்துகிட்ருக்குது. கிளியரிங் அத்தாரிட்டி, கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த ட்ரேட் எல்லாம் வேலிடேட் பண்ணி அதை கிளியர் பண்ணி பேமெண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் பாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறவங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கான டெபாசிட்டரிஸ் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது இந்த பாண்டு யார் கொடுத்தா எவ்வளோ போயிருக்குது இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அந்த மாதிரி அந்த பாண்டுக்கான ஓனர்ஷிப் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த விஷயங்களை கம்ப்ளீட் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். ஓகேங்களா. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பாண்டோட கரண்ட் சுச்சுவேஷனை ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெகுலேட்டர் சிஸ்டம்ஸ் மூலயமா. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சஜஷன், நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றப்போ சாவரின் கோல்டு பாண்ட் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். சின்னதாக நீங்கள் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பாண்டு செட்டில் ஆகுமோ ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். எது உங்களுக்கு சேஃப்னு தோணுதோ அந்த விஷயங்கள் பார்க்கலாம். பட் பாண்ட் மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்டு அடுத்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஸோ எப்படி என்ன விஷயம் அப்படின்றத உங்கள் கமெண்ட் மூலியமாகவும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படின்றது இந்த சீரியஸில் நான் போடுறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் பற்றி. ஸோ ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.